ஓம் சாந்தி. 14 மார்ச் 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ராக்கி அணிந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ராக்கி அணிந்து கொள்ள வேண்டும்? பாபா சொல்றாரு, ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படுங்கள் மற்றும் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி அடைவதற்காக இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பதற்கான ராக்கி அணிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படுங்கள் மற்றும் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி அடைவதற்காக இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பதற்கான ராக்கி அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி, யார் தந்தையின் நெருக்கத்தில் வர முடியும்? யார் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் தந்தையின் நெருக்கத்தில் வர முடியும். மூன்றாவது கேள்வி, தந்தையின் கடமை என்ன? தந்தை பழைய உலகை இந்த பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றார். மீண்டும் குழந்தைகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதுதான் தந்தையின் கடமையாகும். தந்தை பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றார். மீண்டும் குழந்தைகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதுதான் தந்தையின் கடமையாகும். நாலாவது கேள்வி, குழந்தைகள் எப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய முடியும் என்று கூறுகிறார்கள்? நாம் மற்ற அனைவரிடத்திலும் வைத்துள்ள அன்பை நீக்கி ஒரு தந்தையின் மீது ஏற்படுத்துகிறோம். ஆகையால் அவசியம் அவரிடம் இருந்து ஆஸ்தி அடைவோம் என்று கூறுகிறார்கள். நாம் மற்ற அனைவரிடத்திலும் வைத்துள்ள அன்பை நீக்கி ஒரு தந்தையின் மீது ஏற்படுத்துகிறோம் அல்லது இணைக்க வேண்டும். ஆகையால் அவசியம் அவரிடம் இருந்து ஆஸ்தி அடைவோம் என்று கூறுகிறார்கள். அஞ்சாவது கேள்வி, யாரிடம் எந்த ஒரு விக்னமும் வர முடியாது? யாரிடம் எந்த ஒரு விக்னமும் வர முடியாது? பாபா சொல்றார், யார் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் தங்களும் தடையற்று இருப்பார்கள். மேலும் அனைவருக்காகவும் விக்ன விநாசகர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களிடம் எந்த ஒரு விக்னமும் வர முடியாது. யார் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் தங்களும் தடையற்று இருப்பார்கள். மேலும் அனைவருக்காகவும் விக்ன விநாசகர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களிடம் எந்த ஒரு விக்னமும் வர முடியாது. ஆறாவது கேள்வி, எதற்காக பிராமண பிறவி கிடைத்திருக்கிறது? எதற்காக பிராமண பிறவி கிடைத்திருக்கிறது? உலக நன்மைக்கான அல்லது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக பிராமண பிறவி கிடைத்திருக்கிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், சிவ் பாபா டேஷ் டேஷ் ஆகி இருக்கின்றார். சிவ் பாபா டேஷ் டேஷ் ஆகி இருக்கின்றார். இன்னைக்கு திரும்ப திரும்ப பாபா எதை சொல்லிட்டு இருந்தாரு? சிவ் பாபா எல்லையற்ற தெய்வீக வழிபோக்கனாகி இருக்கின்றார். சிவ் பாபா எல்லையற்ற தெய்வீக அல்லது நல்ல ஒரு பயணியாக இருக்கின்றார். இரண்டாவது, ஆத்மா டேஷ் அல்லது டேஷ் ஒரே நேரம்தான் எடுத்துக்கொள்கிறது. ஆத்மா டேஷில் செல்வதற்கு அல்லது டேஷில் வருவதற்கு ஒரே நேரம்தான் எடுத்துக்கொள்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தில் செல்வதற்கும் அல்லது மேலிருந்து புது ஆத்மா வருவதற்கும் ஒரே நேரம்தான் எடுத்துக்கொள்கிறது. மூன்றாவது, சங்கம யுகம் டேஷ் செய்வதற்கான யுகமாகும். தன்மை சங்கம யுகம் முயற்சி செய்வதற்கான யுகமாகும்.
சங்கம யுகம் முயற்சி செய்வதற்கான யுகமாகும். 4வது, நாம் டேஷ் இருக்கின்றோம். ஆசிரியரின் ரூபத்தின் மூலம் டேஷாகவும் இருக்கின்றோம். நாம் தந்தையின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம். ஆசிரியரின் ரூபத்தின் மூலம் மாணவர்களாகவும் இருக்கின்றோம். 5வது, டேஷ் ஆகி டேஷ் ஆக வேண்டும். டேஷ் ஆகி டேஷ் ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, தூய்மையாக ஆகி தேவலோக பரிகளாக ஆக வேண்டும், அல்லது சொர்க்கத்திற்கு பரிகளாக ஆக வேண்டும். தூய்மையாக ஆகி சொர்க்கத்திற்கு பரிகளாக ஆக வேண்டும். 6வது, டேஷ் செய்து கொண்டே அனைத்தையும் டேஷ் செய்துவிட்டு டேஷாக இருப்பதுதான் டேஷ் ஆவது ஆகும். பாபா சொல்றார், பொறுப்புகளை செய்து கொண்டே அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு டபுள் லைட்டாக இருப்பதுதான் ஃபரிஸ்தா ஆவது ஆகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.